ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். எப்போவுமே சிக்கன் எடுத்த ஒரே மாதிரி செய்யாமல் இப்போ நம்ம செஞ்சு காட்டுற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் எடுக்கிற அளவோடு இந்த வாட்டி சிக்கனை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். கடாயை எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதை அந்த கடாயில் போட்டுருங்க. நம்ம எடுத்திருக்க சிக்கனோட அளவு 1/2 kg அளவு இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போடும்போது டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் பண்ணிக்கலாம். இது காஷ்மீரி சில்லி கலருக்காக நம்ம 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் நம்ம எடுத்துருக்குது. இதோட சீரக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே அரைச்சது. சீரகமும் சோம்பையும் நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரமும் கரெக்டாக இருக்கும். இதோட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மிளகாய் மட்டும் நம்ம அரைச்சி வைப்போம் குழம்புக்காக. அந்த மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண கறியை அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃப்ளேமை அதிகப்படுத்தக்கூடாது. கம்மியான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு நல்லா அது கொதித்து அந்த தண்ணி வற்றணும் நம்மளுக்கு. அதை நல்லா கிண்டி விடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இதை நம்ம பரிமாறலாம். இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நேம் சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? சோம்பேறி சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இதில் நம்ம எதுவுமே நம்ம தாளிக்கும் போது சேர்க்கல. முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணதுனால இதோட பேர் சோம்பேறி சிக்கன் கிரேவி. இந்த கிரேவியை நீங்கள் சாதம், தோசை, இட்லி, பூரியோடு சாப்பிட்லாம். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.